அன்புள்ள நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோழநாட்டான். தற்பொழுது ஒரு காணொளி வெளியிட்டிருக்காரு. யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிமுன் அன்சாரி. ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே, டிஎம்கே 2 மட்டும்தான் வந்துட்டு மாற்றி மாற்றி தமிழ்நாட்டை அரசாளணுமா, வேறு யாரும் வந்துடக்கூடாதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்குள்ளே ஒரு சூட்சுமம் ஒளிஞ்சிருக்கு நண்பர்களே. எல்லா நண்பர்களும் நீங்கள் வந்துட்டு, நான் என்னடா இப்படியே பேசுகிறேன் கொஞ்ச நாளாக அப்படின்லாம் யோசிச்சுவீங்க. ஆனால் நான் இந்த மாதிரி பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய தெலுங்கர்கள் வந்து என்ன ரொம்ப வன்மத்தோடு திட்டுறாங்க. அதை நான் நல்லா கவனிச்சுட்டு தான் வரேன். எனக்கு ஃபோன் போட்டு திட்டுறாங்க. சில பேர் வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் எல்லாம் போடுறாங்க திட்டி திட்டி. ஸோ இதெல்லாம் நான் வந்து இதை அவங்களுடைய நம்ம அதை அவங்கள வெளிப்படுத்த வேண்டாம். அவங்களா வெளியே வரட்டும். நானும் தெலுங்கன் தான் அப்படின்னு சொல்லி வெளியே வரட்டும். அப்போ நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் ஏற்றுக்க முடியாது. அது மாதிரி தான் இங்கே ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் அப்படியே டிஎம்கேல போய் பதவி வாங்கிக்குவாங்க. அப்படியே டிஎம்கேல இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் அப்படியே ஏடிஎம்கேக்கு வந்து பதவி வாங்கிக்குவாங்க. 2 பேரும் மாறி மாறி இது பண்ணிக்குவாங்க. 2 பேருமே தெலுங்கர்கள் கட்சி தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே. இந்த தமிமுன் அன்சாரியும் கிட்டத்தட்ட முஸ்லீம் என்ற போர்வையில் ஒளிந்திருக்கும் தெலுங்கர்கள் தான். முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கும் இவனுங்க இந்த மாதிரி பண்ண மாட்டானுங்க. ஆனால் இந்த தடவை வந்து டிவிக்கு ஆட்சி அமைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறானுங்க. அதெல்லாம் ஒரு மயிரும் கிடையாது. டிவிக்கு ஆட்சின்றது டிஎம்கேவோட 2.0. அவங்களோட அடுத்த கட்ட நகர்வுக்கான ஆட்சி தான் டிவிகே. டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லியிருக்காரு. அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஏன் என்னன்னு வந்து உங்களுக்கு கொஞ்ச நாளில் புரியும். புரிஞ்சுக்கிறப்ப என்னுடைய வார்த்தைகள் உங்கள் காதில் ஒலிக்கும். நன்றி நண்பர்களே.